நாம இன்னைக்கு 2ஆம் வகுப்பு தமிழ் முதல் பருவத்தில் பாடம் 8 இறகு என்ற பாடத்தை தான் நாம் இன்னைக்கு கேட்க போகிறோம். இறகு அப்படின்னா என்னன்னு தெரியுமா குட்டீஸ்? பறவையோட சிறகுல இருக்கும் இல்லையா, அதுதான் இறகு. இங்கே பாருங்க, படத்தில் பாப்பா கையில் வச்சுருக்காங்கள, அதுதான் இறகு. பறவையோட சிறகுல நிறையா இறகுகள் இருக்கும். பல வண்ண நிறங்கள் இருக்கும். அந்த வண்ணங்கள் தான் பறவைக்கு அழகையே கொடுக்கும். அதாவது இறகுகளால் தான் பறவைகள் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சரிங்களா குட்டீஸ்? இறகை கையில் எடுத்து பார்த்துருக்கீங்களா? எப்படி இருக்கும்? மென்மையாக இருக்கும்ல, ரொம்ப லேசாக இருக்கும். இந்த பாடலில் ஒரு பாப்பாவுக்கு இறகு கிடைத்தது. அந்த இறகை பற்றின பாட்டு தான் இது. சரிங்களா குட்டீஸ்? இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா அளவள்ளியப்பா. இவர் ஒரு கவிஞர். சரிங்களா? அளவள்ளியப்பா இவர் குழந்தைகளுக்கான பாடல்கள் எழுதக்கூடியவர். அதாவது உங்களை மாதிரியான குட்டீஸ்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான பாடல்கள் எழுதக்கூடியவர். சரிங்களா? அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருக்காரு. சரி, இறகு அப்படின்ற பாட்டை பார்க்கலாமா? ப்ளீஸ் வாங்க, இந்த பாட்டை பாடலாமா? நீங்களும் என்னோட சேர்ந்து பாடுங்க. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான், நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகிது. 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். 7 வண்ணம் காட்டிடும் இந்த நல்ல இறகினை, கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ, சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். சரி குட்டீஸ், இந்த பாடலை கேட்டீர்களா? இப்போ இந்த பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாமா? பார்க்க பார்க்க அழகுதான், பளபளக்கும் இறகுதான். இந்த இறகை பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான்? ரொம்ப அழகாக இருக்கான். மென்மையாக சாஃப்டாக இருக்கான். அதுவும் எப்படி இருக்கான்? பளபளன்னு இருக்குதான். சரிங்களா? நேற்று கண்டு எடுத்தது நேர்த்தியான இறகுது. நேற்று கீழே கடந்து நான் எடுத்தேன். அந்த இறகு எப்படி இருக்கான்? நேர்த்தியான இறகுது. நேர்த்தியானா அழகான இறகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது 7 வண்ணம் காட்டிடும். 7 வண்ணம், வண்ணம்னா நிறம். இந்த இறகுல 7 வண்ணங்கள் காட்டிடும். இந்த நல்ல இறகினை கீழே போட்ட பறவையே கேட்டால் உடனே தருகிறேன். இந்த நல்ல இறகினைய கீழே போட்ட பறவை என்கிட்ட கேட்டால் நான் உடனே தருகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? எந்த பறவை போட்டதோ எங்கு தேடி அலையுதோ. எந்த பறவை போட்டுச்சுன்னு தெரியல. கோழியா, புறாவா, மயிலா, கிளியா, எந்த பறவை போட்டுச்சுன்னு தெரியல. எங்கு தேடி அந்த பறவை அந்த கீழே போட்ட இறகை எங்கே தேடி அலையுதோ அப்படின்னு சொல்கிறாங்க. சொந்தக்கார பறவையே வந்து கேட்டால் தருகிறேன். இந்த இறகு கேட்ட சொந்தக்கார பறவை கேட்டால் நான் உடனே தருகிறேன் அப்படின்னு அளவள்ளியப்பா இந்த பாடல் மூலமாக சொல்கிறாங்க குட்டீஸ். அடுத்தது பயிற்சி பகுதிக்கு செல்வம் குட்டீஸ். சொல்லி பழகுக. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம சொல்லி பார்க்கணும். அப்பதான் இந்த வார்த்தைகள்லாம் நம்ம மனதில் பதியும் குட்டீஸ். சொல்லலாமா? என்னோட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க. அழகுதான், இறகுதான், எடுத்தது, இறகிது, பறவையே, தருகிறேன், போட்டதோ, அலையுதோ. இப்படி நம்ம ஒவ்வொரு வார்த்தையாக சொல்லி பார்க்கணும் குட்டீஸ். அடுத்தது படித்தும் எழுதியும் பழகுக.
பார்க்க பார்க்க பா இர் இக்க இப் பா இர் இக்க பார்க்க பார்க்க. பளபளக்கும் பா ழ பா ழ இக்கு இம் பளபளக்கும். நேர்த்தியான நே இர் இத்தி யான நேர்த்தியான. கண்டு எடுத்தது கா இண்டு ஏடு இத்தது கண்டு எடுத்தது. ஏழு வண்ணம் ஏ லு வ இன் ந இம் ஏழு வண்ணம். உடனே தருகிறேன் உடனே த ரு கி ரே இன் உடனே தருகிறேன். வந்து கேட்டாள் வா இந்து கே இட்டாயில் வந்து கேட்டாள். சொந்தக்கார பறவை சோ இந்த இக்கார இப் பறவை சொந்தக்கார பறவை. இப்படி நம்ம ஒவ்வொரு எழுத்தா சொல்லிக்கிட்டே 5 முறை எழுதி பாருங்க குட்டீஸ். சரிங்களா? அடுத்தது ஒத்த ஓசையுடைய சொற்களை பொறுத்துக. நம்மளுக்கு ஒத்த ஓசையில முடிகிற சொற்களை பொறுத்துகையா கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தணும். சரி, பொருத்தலாமா குட்டீஸ்? இந்த, எந்த, அழகுதான், இறகுதான், போட்டதோ, அலையுதோ, எடுத்தது, இறகிது. இப்படி நம்ம மேட்ச் பண்ணோம் குட்டீஸ். அடுத்தது எவை யாருடைய கண்கள் கண்டுபிடி. நம்மளுக்கு 4 படங்கள் கொடுத்துருக்காங்க, விலங்கோட படம். அந்த கண்களை பார்த்து எது யாருடைய கண்கள்னு சொல்லி நம்ம பேர் எழுதணும் குட்டீஸ். அந்த படத்துக்கு கீழே எழுதலாமா? முதல் படத்தை பாருங்க. இது யாருடைய கண்ணு? ஆந்தை. அடுத்த படம் அணில். அடுத்த படத்தை பாருங்க, யானை. கடைசி படத்தை பாருங்க, குதிரை. இப்படி நம்ம எடுத்து எழுதணும் குட்டீஸ். நம்மளுக்கு மேலே வார்த்தையே கொடுத்துருக்காங்க மாற்றி, நம்ம அதை பார்த்து கவனித்து எழுதணும். எழுதுறீங்களா? அடுத்தது தந்தது யார்? அடுத்தது தந்தது யார்? இங்கே குருவிங்களாம் இருக்குது, என்ன தந்ததுன்னு பார்ப்போம். இங்கே ஒரு கிளையில் ஒரு கூட்டில், குருவி கூட்டில் 2 குஞ்சு இருக்குது, அம்மா பறவை இருக்குது. அது என்ன சொல்லுது? தாமதமாகி விட்டது. பசிக்குதா? தாமதமாகி விட்டதுன்னு அம்மா பறவை சொல்லுது. அப்போ குருவி குஞ்சிக்கு உணவு தேடி போயிருக்காங்க அம்மா. உடனே குருவி குஞ்சு சொல்கிறாங்க, இல்லை அம்மா, ஏற்கனவே உணவு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அம்மா, அப்படியா, யார் உணவு கொடுத்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா இவங்க போய் உணவு தேட போயிருக்காங்க, அதுக்குள்ளே யார் கொடுத்ததுன்னு கேட்குறாங்க. உடனே குருவி குஞ்சு சொல்லுது, தெரியவில்லை அம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே இப்போ அம்மா குருவி யோசிக்குது, யார் கொடுத்துருப்பா? ஆனால் அந்த கூட்டில் பாருங்க ஒரு கருப்பு கலரில் ஒரு இறகு இருக்கா. அப்போ இந்த இறகு யாருடைய பறவை? யாருடைய பறவையோட சொந்தம்னு பார்க்கலாமா? பறவை குஞ்சுக்கு உணவு கொடுத்தது யார்? யாராக இருக்கும்? கண்டுபிடித்து வட்டமிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே இந்த கிளையில் பாருங்க 5 பறவைங்க இருக்குது. இந்த இறகோட சேர்ந்த பறவை எதுன்னு பார்ப்போமா? கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சிட்டிங்களா? இதாக இருக்குது பாருங்க. இதை வட்டமிடுங்க பார்ப்போம். வட்டமிட்டிங்களா? சரி குட்டீஸ், இப்படி தான் வட்டமிடணும். குட்டீஸ், நாம் இப்போ 8வது பாடத்தை பார்த்தோம். இதோட ஃபஸ்ட் டேர்ம்க்குரியது முடிஞ்சு போயிடுச்சு. ஃபஸ்ட் டேர்மில் எல்லா பாடமும் முடிஞ்சு போயிடுச்சு. இனி அடுத்த கிளாஸ்லேருந்து செகண்ட் டேர்ம் ஆரம்பிச்சிடலாம். அடுத்த கிளாஸில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.